பொதுவாக முடிந்ததுன்ற வார்த்தைக்கு பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமான வார்த்தை. அதை தான் நானும் பாஸ்டம்மா கையில் கொடுத்து பார்த்தேன், எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லபடியாக பேசிட்டாங்க. ஏன்னா முடிந்ததுன்ற வார்த்தை வெரி தப்பு. நீங்கள் நினச்சி பாருங்கள், என்னை பற்றி பேசணும்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் பேசிக்கலாம். இந்த முடிவை பற்றி பேசணும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதில் இன்னும் திறமையாக சொன்னாங்க, அந்த உழைப்பு அப்படின்றத சொன்னாங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நம்ம உழைச்சா தான் முன்னேற முடியும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்தது ஒரு வேலை இந்த ஊருக்காரங்கிட்ட நான் யாருக்கும் பிச்சை எடுக்கலன்றது காந்தாக்காவுக்கு தெரியும். நான் இங்கே வந்து யாருக்கிட்டையாவது பிச்சை எடுத்துருக்கணும்னு காந்தாக்காவுக்கு கேளுங்க, யாராவது போய் சொன்னாங்கன்னா செல்படுத்தி அடிச்சுடுவாங்க. ஏன்னா அக்காவுக்கு தான் தெரியும் நான் இங்கே வந்து யாருக்கிட்டையும் பிச்சை எடுத்து வாழல அப்படின்றது தெரியும். ஆனால் மனிதர்கள் அப்படி பேசுகிறான். ஏன்னா அவனுக்கு சில தவறுகளை செய்து சில காழ்ப்புணர்ச்சியில் சில வழக்கில் அவன் மாட்டிக்கிட்டான். அந்த குடும்பம் மாட்டினதுனால அவனுங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் பிச்சை எடுத்து வந்தோம் அப்படி இப்படின்னு பேசுகிறான். அது யார் பேசுறது, என்ன யாருன்னே தெரியாத வளர்ந்துட்டு வர்ற 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை பேசுகிறான். ஆனால் அவன் பேசுறது அவன் அடுத்த 4 தலைமுறைக்கு சாபத்தை வச்சுட்டு போகிறான். அதனால அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நான் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது அதை பார்த்தேன். ஏசப்பாவுக்கு அவ்வளோ அடி பண்ணும்போதும் மன்னிக்கிறேன்னு சொன்னார், மன்னிக்கிறேன்னு சொன்னார். நானும் அதை தான் சொல்கிறேன், மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிச்சை எடுத்தால் என் தேவன் அப்படி என்னை விடவில்லை. இனி என்னோடு இருக்கிற என் பிள்ளைகளையும் விடல. தேவன் எல்லாத்தையும் உயர்த்தி உயர்வாக வச்சிருக்காரு. அல்லேலூயா. என் பிள்ளைகளை கூட பிச்சை எடுக்க வைக்க மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் நம்மளை நடத்துவார். பேசுகிறவன் 1000 பேசட்டும், பேசிட்டு போறான். சில நேரங்களில் வார்த்தைகளை அள்ளி வீசுவார்கள். அவர்கள் 10 தலைமுறைக்கு பிறகு இருக்க மாட்டார்கள். நாம் 10 தலைமுறைக்கு அப்புறம் நிகழ்ச்சி வைப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால முக்கியமா நம்ம வந்து 7வது வார்த்தையை பேசும்போது பிள்ளைகள் எல்லாம் பைபிள் எடுத்துக்கணும். நான் வசனத்தை சொல்லும் போதெல்லாம் மடமடன்னு எடுத்து வாசிக்கணும். சரியா? நான் இன்னைக்கு பார்க்க போறேன் எப்படி நீங்க அலர்ட்டா இருக்கீங்க. ஏன்னா கடைசி வார்த்தை பேசுறதுனால உங்களுக்கு சிலருக்கு பசி, சிலருக்கு தூக்கம், சிலருக்கு டயர்டு. ஆனா அதுக்கு முன்னாடியே பாஸ்டமா உழைப்பை பத்தி பேசிட்டாங்க, உழைப்பை பத்தி பேசிட்டாங்க. அதனால நம்ம அலர்ட்டா இருக்கணும். பசங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க எப்படி இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். அல்லேலூயா. இந்த 7வது வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, இந்த 7 வார்த்தைகளை நம்ம தியானிச்சோம் இல்லையா? அதுல பல்வேறு அர்த்தங்களை எல்லாம் பார்த்தோம் இல்லையா? 7 வார்த்தையில ஏசப்பா பேசின 3 வார்த்தை ஜெபம் தான். ஜெப வார்த்தை தான் பேசினாரு. யூதர்களுக்கு பல ஜெபம் இருக்கு. அந்தி சந்தி மத்தியானம் சொல்லி பல ஜெபங்கள் இருக்கு. எஸ்தர் சொல்லும்போது கூட அந்த சந்தி நேரத்துல, அந்த ஈவினிங் பலியிடுதல், அந்த நேரத்துல தான் இயேசு பலியிடப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியமான சம்பவம். இயேசு சிலுவையில மரிக்கும் போது பல வேத தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின, பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின. ஆதியாகமம் 3:15 முதல் தீர்க்க தரிசனத்தை ஆவியானவர் சொன்னார். இந்த முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. என்ன படிக்க பார்க்கலாம்? ஆதியாகமம் 3:15. உனக்கும் பெண்ணுக்கும் உன் சாத்தானாகிய உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் அவர் என்ற இடத்துல இயேசு போடுங்க. இயேசு உன் தலையை நசுக்குவார். நீ என்ற இடத்துல சாத்தான் போடுங்க. சாத்தான குதிகாலை இயேசு, சாத்தான் நசுக்குமா, இயேசுவின் குதிகாலை நசுக்குவான். இது சிலுவையை பற்றிய பரிசுத்த ஆவியினால் சொல்லப்பட்ட
முதல் தீர்க்க தரிசனம். முதல் தீர்க்க தரிசனத்துல என்ன சொல்லியிருக்கு? ஸ்திரீயின் வித்தாகிய இயேசுவுக்கும் சாத்தானின் வித்தாகிய பிசாசுக்கும் ரெண்டுக்கும் ஃபைட். டஃப் ஃபைட். நீங்க எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்சி சொல்லுது எங்களுக்கு திமுக தான் ஃபைட். இன்னொரு கட்சி சொல்லுது எனக்கு திமுக தான் ஃபைட். இன்னொரு கட்சி சொல்லுது எனக்கு திமுக தான் ஃபைட். எல்லாருமே அந்த திமுகவை மையப்படுத்துறாங்கன்னா அதுக்கு காரணம் திமுக கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஏசப்பாவுக்கு சாத்தானுக்கு தான் ஃபைட். அந்த ஃபைட் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலக தோற்றத்துல ஏதேன் தோட்டத்துல ஆதியாகமம் 3:15 பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற தீர்க்க தரிசனம். ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறுகிறது? இயேசுவை சிலுவையில் அடித்த பொழுது. சிலுவையில் அடித்த பொழுது நீ என் குதிகாலை நசுக்குகிறாய், ஆனால் உன் தலையை நான் சிலுவையிலே நசுக்குகிறேன். ஹல்லேலூயா. சாத்தானின் தலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நசுக்கினார். அதனாலதான் சிலுவையை பார்த்தா சாத்தானுக்கு பயம் வரும். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பார்க்குற கல்லறை மேல சிலுவை போடுவோம். கல்லறைக்கு மேல என்ன வைப்போம்? சிலுவை வைப்போம். ஏன்னா சிலுவையை பார்த்தா சாத்தானுக்கு பயம் வரும். என்ன பயம் வரும்? இந்த சிலுவை மரணத்துக்கு இயேசுவை கொண்டு போகும்போது சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாத்தான் வாஸ் வெரி ஹாப்பி. இயேசு அடிச்சிட்டா, இயேசு லைஃப முடிச்சிட்டா, இயேசுவை ஒண்ணுமில்லாம பண்ணிட்டா, கையில ஆணி அடிச்சிட்டா, உடம்பெல்லாம் நச்சரிச்சு ரத்தத்தை ஊத்த வச்சுட்டேன், தலையில கிரீடம் வைக்கிற உலகத்தின் ரட்சகருக்கு நான் முள்முடி வச்சுட்டேன்னு சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா சாத்தானுக்கு தெரியல, சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுது பாவத்தை விமோச்சனமான பிரஜாத பலியாக அவர் வருவார்னு அவன் நினைக்கல. அது மட்டுமல்ல, அந்த சிலுவையை பார்த்தா ஏன் சாத்தான் நடுங்குறான்? அந்த சிலுவையை பார்த்தா ஏன் சாத்தான் பயப்படுறான் தெரியுமா? சிலுவையை பார்க்கும்போது அவனுடைய தோல்வி ஞாபகம் வருகிறது. ஹல்லேலூயா. சாத்தான் தோற்று போகிறான். ஏனென்றால் மரணத்தையே ஜெயிக்கிறார் அல்லவா? மரணத்தையே ஜெயிக்கும் பொழுது அங்கே சாத்தான் தோற்று போகிறான். அதனாலதான் சிலுவையை எங்க பார்க்கிறோமோ அந்த இடத்துல சாத்தானுக்கு பயம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை எங்க பார்த்தாலும் சாத்தானுக்கு பயம் வருங்க. நீங்க ஒண்ணும் நினைக்காதீங்க. ஒரு ஊர்ல சர்ச் கட்டுறீங்கன்னா மேல சிலுவையை வச்சீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க சாத்தானுக்கு எல்லாம் பயம் வந்துடும். ஊர்ல இருக்கிறவங்க பயப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சிலுவையை நேரத்துல நிறைய பேர் கழுத்துல போடுவாங்க. சில சிலுவையை நிறைய நேரத்துல வீட்டுல வைப்பாங்க. நம்ம குளித்தோலையில கூட சிலுவை செஞ்சு பாருங்க, சிலுவை செஞ்சு வச்சிருக்காங்க பிள்ளைங்க. இது 4-5 வருஷமா இருக்குது. இதை நான் தூக்கி போடாம வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? சிலுவைக்கு அவ்வளவு மரியாதை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கிறோம் இந்த 7 வார்த்தையில ஏசப்பா 3 வார்த்தை ஜெபத்தை தான் பண்ணியிருக்காரு. ஜெப வார்த்தை. முத வார்த்தை என்னது? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அதுவும் ஜெப வார்த்தை. ஒவ்வொரு யூதனும் ஜெபிப்பான். மன்னிப்பை பற்றி சொல்றாரு ஏசப்பா. எங்க பரமண்ட ஜெபத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு? எங்கள் பாவங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை என்ன செய்ய மற்றவங்க பாவத்தையும் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னின்னு சொல்லுமா? அந்த மன்னிப்பின் ஜெபம் முதல் வார்த்தை ஜெப வார்த்தை. 4வது வார்த்தை ஜெப வார்த்தை. என்னது 4வது வார்த்தை? ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இது ஜெப வார்த்தை. ஏசப்பா பிதாவோடு பேசுகிறார். இந்த 2 வார்த்தை பிதாவோடு பேசுறாரு. 3 வார்த்தை, மொத்தம் 7 வார்த்தையில 3 வார்த்தை பிதாவோட பேசின வார்த்தை ஏசப்பா. மீதி எல்லாம் உலகத்துக்காக பேசப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கப்பான்னு பேசினாரு. முதல் வார்த்தை ஜெபம் பண்ற வார்த்தை. 4வது வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்ன வார்த்தை ஜெப வார்த்தை. கடைசியான வார்த்தை என்ன வார்த்தை? பிதாவை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன். ஒவ்வொரு யூதனும் ராத்திரி ஜெபம் பண்ணி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்பான். ஒவ்வொரு யூதனும் there is a each and every Jews
ஈவன் டுடே ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அவன் சொல்லுவானா, பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ராத்திரி தூங்கும் போது நம்மளும் ஜெபிச்சுட்டு நம்ம ஆவியை பிதா கையில ஒப்புவித்து ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. ராத்திரி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி, ராத்திரி தூங்கும் போது பிதாவே உங்களுடைய கையில என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆவியை பிதா கையில ஒப்பு கொடுங்க. பிதா கையில நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது என்ன நடந்தாலும் கவலை இல்லை, பிதா பார்த்துக்குவார். ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கமிட்மென்ட் இருக்கு லைஃப்ல. he is having a commitment. இயேசுப்பாவை ஒரு துணியில சுத்துறாங்க. அந்த துணி லண்டன் மியூசியத்துல இருக்கு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்களா, அந்த ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்கு. யாருக்காவது தெரியுமா? அது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி லண்டன் மியூசியத்துல இருந்த இயேசுப்பாவினுடைய துணின்னு சொல்லப்படுற அந்த துணியை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த டிஎன்ஏல 40% இந்தியர்களுடைய டிஎன்ஏ இருக்குது அதுல. ஹalleluya, ஹalleluya. இயேசுவை சுத்தப்பட்ட துணியின் இரத்தத்தில இந்தியனுடைய ஆரிஜின் டிஎன்ஏ இருக்கிறது 40% இருக்குது. 3 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹalleluya, ஹalleluya. இயேசுப்பா நம்ம வம்சத்துல இருந்து வந்துட்டாங்க. ஹalleluya, ஹalleluya. அதனால தான் நமக்கு அவர் மேல லவ் ஜாஸ்தியா இருக்கு. ஹalleluya, ஹalleluya. நம்ம ரத்தத்துல இருந்து இயேசுப்பா வந்திருக்காரு. இயேசுப்பாவுடைய சீதுல நம்ம டிஎன்ஏ இருக்குதுன்னா பாத்துக்கீங்களேன். ஹalleluya, எவ்வளவு அற்புதம் பாருங்க. இயேசுப்பா அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி பல தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தையை தாவீது தீர்க்க தரிசனமா சொல்றாரு. எங்க சொல்றாரு? சங்கீதம் 31:5 படிங்க. தாவீது இந்த வார்த்தையை இயேசு மரிப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 31:5. உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. தாவீது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை. உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அதே வசனத்தை இயேசு சிலுவையில் தொங்கும்போது முடிந்தது என்று சொல்லி தன் உயிரை விடுவதற்கு அடுத்த நிமிடத்திலே தன் ஆவியை ஒப்படைப்பதற்காக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இந்த வார்த்தையை இயேசு ஏன் சொன்னார் தெரியுமா? முழுமையான நம்பிக்கை அவருக்கு. இயேசுப்பா மேல முழு நம்பிக்கை, பிதா மேல முழு நம்பிக்கை. எபிரேயர் 11:1 படிங்க. முழு நம்பிக்கை. 11:1 எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இந்த நிச்சயம் முழுமையான நம்பிக்கைக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே அவர் ஒப்புவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6, 3-5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஹalleluya, ஹalleluya. நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய முழு இருதயத்தையும் இயேசுப்பா கையில ஒப்படைச்சிடணும். அவர் சார்ந்து வாழணும். முழு நம்பிக்கையோடு அவரிடத்துல இருக்கணும். சங்கீதம் 46:1-5 வசனங்கள் இந்த முழு நம்பிக்கையை பற்றி சொல்லுகிறது. சங்கீதம் 46:1-5. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். ஹalleluya, ஹalleluya. இதெல்லாம் நம்ம தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையை குறிக்கிறது. மத்தேயு 17:20 படிங்க. முழுமையான நம்பிக்கை. 5 காரியத்தை நான் பேசி முடிச்சிடுவேன். முழுமையான
உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதைகளவும் விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, விசுவாசிகளுக்கு தான் ஆண்டவர் இதை சொல்றாரு. உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொன்னது யாருக்கு? விசுவாசிகளே, நீங்கள் அப்படி இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் என் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கடுகளவு விசுவாசத்திலே இந்த மலையை பார்த்து நீ அப்பாலே போ என்று சொன்னால் அது அப்பாலே போகும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் அப்படியாக இருக்க வேண்டும். விசுவாசம் உன்னை முழுவதுமாய் மாற்றும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் உன்னை தேவன் உயர்த்தி வைப்பார். நான் இந்த ஊருக்குள்ளே வரும்பொழுது எனக்கு விசுவாசம் இருந்தது, கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்று யாரிடமும் பிச்சை எடுக்கவில்லை. என் தேவனை நோக்கி வாழ்ந்தபடினாலே அந்த கடுகளவு விசுவாசம் என்னை உயர்த்தி கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை +2 படிக்கிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை 8th படிக்கிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை 9th படிக்கிறவங்களா இருக்கலாம். நீங்க எங்க படிச்சாலும் சரி, நீங்க கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த வெற்றியை படிச்சுல நீங்க வெற்றி அடைவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்ன ஆகணும்னு சித்தம் இருக்கலாம் உங்களுக்கு, அதை ஜெபத்துல வச்சு கடுகளவு விசுவாசம் வச்சுக்கங்க. ஏசப்பா நான் இதை ஆக வேண்டும் என்று வச்சு கொண்டீங்கன்னா ஏசப்பா அதை உங்களுக்கு ஆக்கி காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு வேணும் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த விசுவாசத்துல நீங்க ஜெபிங்க, ஒவ்வொரு நாளும் கேளுங்க. முழுமையான விசுவாசம் நம்பிக்கையை இயேசு கிட்ட வைங்க. இயேசு அடுத்தது அவர் ஆவியை ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் செஞ்ச பணியின் நிறைவு, அந்த முடிவுன்னு சொன்னாங்க இல்லையா? எண்ணத்தை முடிச்சுட்டு போனாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. நான் செய்ய வேண்டிய கடமை, பிதா எனக்கு கொடுத்த அர்ப்பணிப்பு, பிதா எனக்கு கொடுத்த பணியை நான் செய்து முடித்தேன். யோவான் 19:30 பணியினுடைய ஒரு நிறைவாக பார்க்கிறோம். 19:30 யோவான். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். பாத்தீங்களா, அந்த கசப்பு கலந்த காடி, அந்த காடியை நான் கேரளாவில் தான் குடிச்சு பார்த்தேன். கேரளாவில் மேடத்துடைய சர்ச்சுக்கு ஒரு முறை போகும்போது அந்த குட் ஃப்ரைடே டைமில் நான் அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால் அந்த சர்ச்சை போய் அட்டன் பண்ணேன். நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள்லாம் அங்கே வந்து பார்க்கணும், குழந்தை பிள்ளைங்க கை கட்டி உட்கார்றதை நாங்கள் தான் பார்த்துருக்கோம். இங்கே குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, ஆனால் அங்கே அப்படி கிடையாது. குட்டி பையன், குட்டி புள்ள அப்படியே 10 மணிக்கு கை கட்டினவன் நிற்காம அசராம உட்கார்ந்து இருக்கான். 7:30 மணிக்கு கை கட்டினவன் அசராம உட்கார்ந்து இருக்கான். ஆனா 3:30 மணிக்கு தான் அந்த பிரேயர் முடியுங்க. அந்த 3:30 மணி வரைக்கும் குட்டி பசங்க, சின்ன பசங்க பார்க்க அவ்வளோ கியூட்டா இருக்கானுங்க. உட்கார்ந்து அப்படியே கையை கட்டிட்டு அந்த ஜெபத்துல அப்படியே அசையாம உட்கார்ந்து இருக்கான். எனக்கு அதை பார்த்த உடனே அந்த அளவுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள மக்களை தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரா என்று யோசித்தேன். அவ்வளவு பக்தி வைராக்கியம். இந்த 3:30 வரைக்கும் ஒன்று கிடையாது, மோரு கூட கிடையாது, இடையில மோரு கூட கிடையாது. எங்க சிஎஸ்ஐ சர்ச்சில் கூட பின்னாடி ஒரு பானையில மோரு வச்சிருப்பாங்க. நல்லா மாங்காவெல்லாம் இடிச்சு போட்டு பெரிய பானை, அந்த பெரிய பானையில மோர் வச்சிருப்பாங்க. ஜெபம் முடிச்சு வரும்போது பெரியவங்களுக்கு மோர் இருக்காது, நாங்களே காலி பண்ணிடுவோம். வெளியே வச்சிருப்பாங்க. வெளியே வந்தோம்னா வில்லி கேட்பாரு, டே என்னடா பண்ணீங்க, எல்லாத்தையும் குடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. விளையாட்டு தான். ஆனா அந்த ஒழுக்கம் அந்த கேரளாவில் நான் அதை பார்த்தேன். எனக்கு உண்மையில அது என்னை ஸ்தம்பிக்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பாரிஸ் ஹாலில் மண் சட்டி, இவ்வளோ பெரிய மண் சட்டியில் கஞ்சி, அவியல், ஊறுகாய் இதான் சாப்பிட்றோம். எல்லாருக்கும், சபை விசுவாசி எல்லாருக்கும். பெரிய பெரிய கோடீஸ்வரன். நம்ம ஊரில் கஞ்சி சாப்பிடணும்னா அதிக கஞ்சியாகணும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா A to Z முதல் கொண்டு அந்த கஞ்சி, அந்த பானை, அந்த சர்ச்சுடைய பானை, அது சர்ச்சுக்குன்னே சொல்லி இவ்வளோ பெரிய சட்டி. அந்த சட்டி எல்லாருக்கும் பானையில் அந்த காலத்துல இருந்து அதை நடைமுறையில் வச்சுருக்கான். 2000 வருஷமா அந்த ஆர்த்தோடாக்ஸ் திருச்சபையில் நடைமுறையில் வச்சுருக்கான். 2000 வருஷமா அந்த சட்டிகளை பயன்படுத்துகிறாங்க. அந்த சட்டிகளை எடுத்து அதெல்லாம் கழுவி நீட்டாக சுத்தமாக வச்சுருக்கிறாங்க. அதில் போட்டு அதில் எல்லாரும் போய் வாங்கிட்டு வந்து நின்று எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஒரு பெரிய ஒரு அன்பின் ஐக்கியத்தை பார்க்க முடியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதுதான் ரொம்ப பெருசா இருக்கும். இதுதான் அந்த நிறைவு, பணியினுடைய ஒரு நிறைவு. யோவான் 17:4. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து மலையில போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எலியா வர்றாரு. மோசே வந்து இயேசுவோட பேசுறாரு. இந்த தரிசனத்தை பேதுரு எல்லாம் பார்த்துடுறாங்க. கூட பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல நின்று பார்த்ததுக்கு அப்புறம் பேதுரு போய் கேட்கிறாரு, ஆண்டவரே, நம்ம இங்கே இருந்துடலாம், எனக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாம், உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரத்தை போட்டு நம்ம இந்த மலையிலே தங்கிடலாம், நிம்மதியா இருக்கலாம்ன்றான். ஆனா இயேசு பார்த்து சொல்றாரு, என் சித்தம் அது இல்லடா பேதுரு, நீ என்ன செய்யணும், உன் மேல என் சபையை கட்ட போற. ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். பேதுருவை சொல்லி சொன்னாரு, உன்னால என் சபையை கட்ட போறேன்டா பேதுரு, உன்னால. பேதுரு இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அந்த நேரத்துல பிரசங்கம் பண்ணார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? யாருக்கா தெரியுமா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? கோடி பேர். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3 லட்சம். 2000 பேர். 2000 people saved. அந்த காலத்து ஜனத்தொகை எவ்வளவு இருந்திருக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி? அன்னைக்கு 2000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய காரியம். ஹல்லேலூயா. 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 அவ்வளவு பெரிய காரியம் அங்க நடந்துச்சு. 2000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு அந்த ஒரே ஒரு சர்மன்ல 2000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுருவை வச்சு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். சிறைச்சாலையில கட்டி வச்சிருந்தாங்க பேதுருவை. பேதுருவுக்காக ஒரு குழு ஒரு வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பேதுருவுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பேதுருக்கு சிறையில இருக்காரு, கை கால்லாம் கட்டப்பட்டு. திடீர்னு ஒரு தேவதூதன் உள்ள வர்றான். பேதுருவை அப்படியே அந்த இடத்தை டச் பண்றான். அந்த சங்கிலி எல்லாம் தெரிக்குது. தெரிச்ச உடனே பேதுரு எல்லாம் இறங்கி ஜெயில விட்டு வெளியே வர்றாங்க. ஜெயில விட்டு வெளியே வந்து என்ன செய்யறாங்க, அப்படியே ஜாலியா நடந்து நேரா ஜெபம் நடக்கிற வீட்டுக்கு வந்துட்டாரு. ரோதைன்னு ஒரு பொண்ணு ராத்திரியில யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் ஜெபத்தை விட்டுட்டு வெளியில வந்து அந்த சந்தில எட்டி பார்க்கறா. சந்தில எட்டி பார்த்தா பேதுரு ஐயா நின்றுட்டு இருக்காரு. உடனே ஓடி போய் உள்ள ஜெபிக்கிறவங்க சொல்றாரு, பேதுரு ஐயா வந்திருக்காரு. யாரும் நம்பல. அதுக்கப்புறம் ஒருத்தர் எந்திரிச்சு வந்து திறந்து பார்த்தாரு. உண்மையிலே பேதுரு அங்க இருந்தாரு. சிறைச்சாலையில் இருந்தவனை கர்த்தர் விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. 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 இதுதான் பணியின் நிறைவு. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லும்போது, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் போது அவர் என்ன போராட்டத்தை போராடினாரு? He has fight a good fight. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல போராட்டத்தை போராடு. சகோதரனே, சகோதரியே, எப்போதும் நல்ல போராட்டத்தை போராடு. போராட்டத்தை நீ சந்திப்பதற்கு ஆயத்தப்படு. இயேசுவுக்காக நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடு. ஓட்டத்தை முடி, நல்லபடியாய் முடித்து விசுவாசத்தை காத்துக்கொள். இது முதல் நீதியின் கிரீடம் பரலோகத்தில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் நீதியின் கிரீடம் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. இங்க இருக்கிற கிரீடமோ நம்மளை எங்க புதைக்கிறாங்கன்றதோ முக்கியம் அல்ல. பரலோகத்துல தேவன் கொடுக்கிற நீதியின் கிரீடம் முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதியின் கிரீடம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்துல அந்நாளிலே தேவன் தாமே உனக்கு தந்தருள்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே இது பணியின் நிறைவாய் இருக்கிறது. 4வது காரியம் பார்த்தோம் என்று சொன்னால், இது சங்கீதத்தின் தீர்க்க தரிசன நிறைவேறுதல். அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சங்கீதம் 31:5 சொல்லிட்டேன். 4வது காரியம் மரணத்தின் மீதான அதிகாரம்.
இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தினல் 1:8 மரணத்தின் மீதான அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் பிதாவினிடத்தில் இருக்கிறதினாலே பிதாவுக்கு இதை ஒப்பு கொடுத்தார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் அல்பா, அவர்தான் ஒமேகா, அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம். He is the beginning, he is the end. Jesus is the beginning of this world, Jesus is the end of this world. Your life end is starting with Jesus and your life is end with Jesus. Hallelujah, hallelujah. தொடக்கம் இயேசுவோடு தொடங்க வேண்டும். நீ முடிக்கின்ற ஒவ்வொரு போராட்டத்தையும் முடிக்கும் பொழுது, ஒவ்வொரு உலக ஓட்டத்தையும் முடிக்கும் பொழுது இயேசுவோடு முடித்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துல தெளிவா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இயேசுவோடு நம்ம முடிக்கக்கூடிய வார்த்தை நமக்கு கடைசி அது மகிமைக்கு கொண்டு சொல்லும். 1 கொரிந்தியர் 15:55-57 படிங்க. 1 கொரிந்தியர் 15:55-57. மரணமே உன் கூர் எங்கே? 55-56 மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நான் சொல்ல பின்னாடி சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியான காரியத்தை நான் இந்த நாளிலே சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு இன்னைக்கு மேடைக்கு வந்தோன்னு தம்பி சொன்னா, இயேசுவினுடைய சிலுவையினுடைய வெயிட் என்னன்னா, இயேசுனுடைய சிலுவையினுடைய வெயிட் 57 கிலோ. எவ்வளோ? 57 கிலோ. 57 கிலோ தான் அவர் உடம்புல என்ன செஞ்சாரு? சுமந்துக்கிட்டு போனார். அந்த கஷ்டத்தினால இயேசு மரித்த ஒரு சில நிமிடத்துல பூமி அந்தகாரப்பட்டது, பூமி எதிர்ச்சி வந்தது. இதெல்லாம் நடந்துச்சா? நடந்துச்சு. தேவாலயத்தினுடைய திரைச்சியில அன்னைக்கு ஆலயத்துல இந்த ஆலயத்துல பாருங்க 3 இடம் இருக்கும். வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், இது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்களை தவிர வேற யாரும் உள்ள வர முடியாது. இங்க ஒரு திரைச்சீலை போட்டிருப்பாங்க. உள்ள நடுவுல இந்த இடத்துல தான் நம்ம கம்யூனியன் வைக்கக்கூடிய இந்த இடத்துல தான் கர்த்தருடைய பெட்டி இருக்கும். கர்த்தருடைய பெட்டியில ஆரோனுடைய துளிர்த்த கோல், மன்னா வைக்கிற பொற்பாத்திரம், 10 கட்டளை எழுதப்பட்டது. அந்த 10 கட்டளையும் இதுல இருக்கும் இந்த கர்த்தருடைய பெட்டியில. இந்த பெட்டி விசேஷமா கர்த்தர் செய்ய சொன்ன ஒரு பெட்டி. அந்த பெட்டி உள்ள இருக்கும். ஆசாரியன் என்ன செய்வான்? அந்த வெளி பிரகாரத்துல பலியிட்டு பலியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரியன் உள்ள வருவான். உள்ள வரும் பொழுது இந்த திரைச்சீலை ஒரு பக்கம் விலக்கிட்டு அவன் உள்ள வருவான். வரும்போது அவனுடைய அங்கியின் ஓரத்துல பெல் கட்டியிருப்பாங்க, மணி கட்டியிருப்பாங்க. அந்த மணியில டிங் 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 இப்படி ஆடிட்டே இருப்பாங்க மணி. அவன் நடந்து வரும்போது அதை சலங்க சத்தம் மாதிரி கேட்கும். அதை கேட்கும் போது ஆசாரியன் இதை வட்டமிடுவான். வட்டமிட்டு அந்த கர்த்தருடைய பெட்டியின் மேல் இந்த ரத்தத்தை தெளிப்பான். தெளிச்சு நம்ம எல்லா மக்களுடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்யும்படியாக அவன் பாவ நிவாரண பலியை செய்வான். அப்போது மக்களின் பாவமோ அல்லது ஆசாரியனுடைய பாவமோ அதிகமாக இருந்தா ஆசாரியனை அங்கேயே அடிச்சுவார், புல்பிட்ல அடிச்சுவார். அடிச்ச உடனே அவனுக்கு பின்னாடி நீட்டமா கயிறு கட்டி விட்டுருப்பாங்க, பெரிய ரோப்பு. ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. எப்ப அந்த அவன் கீழே விழுகும் போது டம்னு மணி சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் மணி சத்தமே கேட்காது. மக்கள் எல்லாம் அமைதியா இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வரவே இல்லைன்னும் போது கடைசியா பிடிச்சு இருப்பாங்க. டெட் பாடி மட்டும் வரும். கர்த்தர் அவ்வளோ பரிசுத்தமானவர், சாதாரணமானவரை நம்ம நினைக்க வேண்டாம். அவ்வளோ பரிசுத்தமானவர். சகரியா என்ன பண்ணார் தெரியுமில்ல? யோவான் ஸ்நானகனுடைய அப்பா சகரியா, எலிசபெத் 2 பேரும் கணவன் மனைவிகள்.
சகரியா எலிசபெத் மாசமா இருந்தா. எலிசபெத் மாசமா இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. சகரியா தான் பிரதான ஆசாரியன். உள்ள போயிட்டாரு. உள்ள போய் கொஞ்ச நேரத்துக்கு எந்த சத்தமும் காணோம். அப்படியே எல்லா மக்களும் காத்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் பார்க்கறாங்க, சத்தமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு சகரியா அந்த பெல் ஆடுற சவுண்ட் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. வெளியே வந்தாரு. வெளியே வந்தோடனே அவரால பேச முடியல. அவர் ஊமையா இருந்தாரு. அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன உள்ள நடந்துச்சு அப்படின்னு. கர்த்தர் என்னோட பேசினாரு அப்படின்னாரு. இவருனால பேச வரல. உடனே ஒரு ஸ்லேட்டை கொடுத்தாங்க. அவர் ஸ்லேட்ல எழுதினாரு, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு யோவான்னு பேர் வைக்கணும்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குழந்தை இயேசுவுடைய பிறப்புக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு முன்னோடி, இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை. அது அந்த குழந்தைய விசேஷமா என் மனைவி பெற்றெடுக்க போறான்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வயிற்றில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இப்படியாக விசேஷமாய் வைத்திருக்கிறார். விசேஷமா வச்சிருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த பிரதான ஆசாரியன் இருந்த அந்த திரட்சியில சிலுவையில இயேசு உயிரை விடும் பொழுது திரட்சியில மேல் தொடங்கி கீழ் வரை ரெண்டா கிழிஞ்சதுனால மக்கள் எல்லாரும் இந்த கர்த்தருடைய பெட்டியை முகமுகமா பார்க்கறதுக்கு கிடைச்சது. இயேசு கிறிஸ்துடைய மரணம் இந்த புல்பிட்டு மேல நின்று பிரசங்கம் பண்ண கிடைச்சது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஏறி பிரசங்கம் பண்றீங்க. அது இயேசு கொடுத்த ஒரு பாக்கியம். அல்லேலூயா. என்ன சொன்ன போனா இங்கிலீஷ்காரன் பாஷையில சொல்ற இயேசு கொடுத்த பிச்சை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசப்பா இங்க ஏறி நிக்க அவர் கொடுத்த பிச்சை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, புல்பிட்டு மேல நம்ம எல்லாம் ஏறுறோம், பாட்டு பாடுறோம், பைபிள் வாசிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசப்பா தான் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. புல்பிட்ல நின்னு பிரசங்கம் பண்ற அளவுக்கு, புல்பிட்ல நின்னு நம்ம என்ன செய்றோம்? பாட்டு பாடுறோம், துதிக்கிறோம். பெண்கள் ஏறி நிக்கிறோம். பெண்களை உள்ளே விட மாட்டாங்க, வெளிப்பிரகாரத்தோட சரி. ஆனா இயேசப்பா தான் அதெல்லாம் உள்ள கொண்டு வந்து சரிசமமா அமர வச்சாரு. பெண்களையும் பிரசங்கிகளாக்குறாரு, பெண்களையும் பாஸ்டர் ஆக்குனாரு, பெண்களையும் ஊழியக்காரிகளாக்குனாரு, பெண்களையும் பாடல் பாடுகிற துணியை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றினார். பெண்கள் பைபிள் வாசிக்கிறவராய் மாற்றினார் கர்த்தர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது கர்த்தர் கடைசி காலத்தில் நமக்கு செய்யக்கூடிய காரியம். அவருடைய நம்பிக்கையின் முன்மாதிரி. அவர் விசுவாசத்தோடு மரண வேலையிலும் வாழ்விலும் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார், தேவனோடு ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவின் மரணம் தோல்வி அல்ல, தந்தையின் சித்தப்படி நடந்த வெற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் மரணம் ஒரு தோல்வி அல்ல, தந்தையின் சித்தப்படி ஒரு நடந்த வெற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் சித்தப்படி நடந்த ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு சொந்தக்காரராகிய நீங்களும் நானும், அந்த வெற்றிக்கு சொந்தக்காரராகிய நீங்களும் நானும் தந்தையின் சித்தப்படி அந்த வம்சத்தில் வந்த சொந்தக்காரர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க டிஎன்ஏல பார்த்தாலும் நாங்க தான் வர்றோம். இயேசு தந்தையின் சித்தப்படி வரக்கூடிய பரலோகத்துல கிரீடத்தை சுதந்தரிக்கிறதுக்கு நீங்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா பிள்ளைகளும் தேவ செய்தியை கொடுத்தீர்கள். தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு மனிதர்களுக்கும், உங்கள் நண்பர்களுக்கும் சித்தமான யாருக்கு சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கு தேவனை பற்றி சொல்லுங்கள். உங்களை பார்த்தவன் அறிந்து கொள்ளட்டும், உங்களை பார்த்தவன் தெரிந்து கொள்ளட்டும். அநேக தேவனை என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் அவர்களை கொள்வார். உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களுடைய டியர் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டுகளுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவர் இயேசு அவர்களோடு பேசுவார். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் கர்த்தரை தேடுவார்கள். நீ சுதந்திரிக்க போகிற நீதியின் கிரீடத்தை அவர்களும் பெறுவார்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட எனது செய்தியுடன் முடிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகின்ற ஈஸ்டர் ஆராதனை 9:30 மணிக்கு ஆரம்பமாகும். 9:30 ஈஸ்டர் ஆராதனை ஆரம்பமாகும். அந்த நேரத்தில் நமக்கு ராபோஜனம் வழங்கப்படும். 8:30 வைக்கலாமா 9:30 வைக்கலாமா? காலையிலே வச்சிடலாம். 8:30 அப்பதான் செய்ய முடியும். சாப்பாடுலாம் செய்யணும். 8:30 to 9:30 முடிச்சிட்டோம்னா 9:30 ஒரு 12:30 ஃபுட் கொடுத்துடலாம்னு பார்த்தேன். ஜோதி 8:30 வீடியோ கட் பண்ணி